வெல்கம் டு ட்ரிபிள் சமையல். இன்றைக்கி வாழைத்தண்டை வச்சு கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வாழைத்தண்டை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கிடணும். இங்கே பாருங்கள், கடலப்பருப்பு வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர், இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் கடலப்பருப்பை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். இதுக்கு என்னெல்லாம் போடணும் பாருங்கள். மஞ்சள்தூள், அப்புறம் பெருங்காயம் போட்டுட்டு இதை ஒரு 3 விசில் வச்சு வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் இந்த தண்டை அரிஞ்சிட்டு இந்த வெங்காயத்தையும் அரிஞ்சிட்டு உங்களுக்கு தாளிக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கடலப்பருப்பு வெந்து போச்சு, நல்லா வெந்து போச்சு. விசில் வந்து நல்லா வெந்து போச்சு. இப்போது இந்த வாழைத்தண்டை அலசி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வாழைத்தண்டு எடுத்து அதில் போட்டுடணும் கடலப்பருப்பில். இங்கே பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போடணும். அப்புறம் வந்து சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சோம்பு பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டுடணும். அப்புறம் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு அதுவும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த பூவை அலசி இதில் போட்டுற போகிறேன். போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுக்கணும். வச்சு எடுத்துட்டு சின்ன கடாயை வச்சுருக்கேன். இதில் தாளிக்க போகிறேன். உங்களுக்கு தாளிக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள். வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். பெருங்கடாயை வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி இங்கே பாருங்கள், கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தாளித்து இதில் கொட்டிட போகிறோம். அவ்வளோதான், வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.